வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதாம். விஜய் கட்சியும் இல்லாமல் விஜயகாந்த் கட்சியும் இல்லாமல் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று எடப்பாடியின் ஒரு அதிரடி பதில் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கின்றார். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில ஆணைகள் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய ஆளும் கட்சியான திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் தான் அதற்கான வேலைகளை ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே ஸ்டாலின் அவர்கள் தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார். அதற்கு எதிர்ப்புறமான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தமிழகம் உள்ள அனைத்து தொகுதியிலுமே தமிழகத்தை காப்போம், மக்களை மீட்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இந்த வகையில் தான் அதாவது திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படும் சூழல் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதனைத் தொடர்ந்தான் எடப்பாடியார் பாஜகவுடன் கூட்டணி வைத்த நிலையில்தான் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் அதனுடன் கூட்டணி வைத்துள்ளதா. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பதிலொன்றை அளித்துள்ளார். அதாவது விஜய் கட்சி இல்லாமல் விஜயகாந்த் கட்சி இல்லாமல் நான் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று ஒரு அதிரடி பதிலை ஒன்றை எடப்பாடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த செய்தி என்பது அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறதா. அதாவது தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கி நகர்ந்து வரும் நிலையில்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வரும் அரசியல் நகர்வு என்பது தமிழக அரசியலிலே ஒரு பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் டெல்லி மேலிடத்துடன் அவர் நடத்திய இந்த ஆலோசனையில் தமிழகத்தில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து மிகவும் ஒரு நம்பிக்கையான கருத்துக்களை பகிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதா. அதாவது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகமோ அல்லது விஜயகாந்தின் தேமுதிக இல்லாமலே தங்களால் கண்டிப்பாக இந்த தேர்தலை சந்திக்க முடியும் என்று அதிமுகவின் வாக்கு வங்கி சிதையாமல் இருப்பதை தங்களின் ஒரு மிகப்பெரிய பலம் என்றும் அவர் டெல்லி தலைவர்களாம் ஒரு உறுதிப்படியான செய்தியை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது திமுக தலைமையிலான தற்போதைய ஆட்சி மீது மக்கள் மத்தியில் நிலவும் இந்த அதிருப்தி என்பது அதிமுகவின் வெற்றிக்கு ஒரு சிவப்பு கம்பளம் விரிக்கும் விதமாகத்தான் இதை பார்க்கிறேன் என்று எடப்பாடி கூறியிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மின் கட்டண உயர்வு, சொத்து வரி அதிகரிப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான புகார்கள் எல்லாம் மக்களை கடும் கோபத்தில் உள்ளாக்கியிருக்கிறது. அதாவது அவர் சுட்டிக்காட்டும் என்னவென்றால், இந்த சூழலில் திமுகவிற்கு மாற்றாக மக்கள் பார்க்கும் ஒரே இயக்கம் அதிமுக தான் என்றும் மற்ற புதிய கட்சிகள் எல்லாம் வாக்குகளை பிரிக்குமோ தவிர ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு செல்வாக்கு பெறவில்லை என்பதை அவர் டெல்லி மேலிடத்திலே தனது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். கூட்டணி விவகாரங்கள் மற்றும் நிலவும் இழுபறி பற்றி கவலைப்படாமல் அதிமுகவின் தொண்டர்கள் பலத்தை மட்டுமே நம்பி கண்டிப்பாக 2026 களமிறங்க எடப்பாடி பழனிசாமி தயாராகிவிட்டாராம். விஜய் கட்சி இல்லாமல் விஜயகாந்த் கட்சியும் இல்லாமல் நான் ஜெயித்து காட்டுகிறேன் என்று அவர் கூறியிருப்பது அவரது தன்னம்பிக்கை வெளிப்படுத்துவது மட்டுமின்றி அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மத்தியில் ஆளும் பாஜக அரசுடன் இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கும் எடப்பாடியார் தயங்கவில்லை. டெல்லி மேலிடத்தில் அவர் கெடுத்துள்ள இந்த உறுதிமொழி என்பது, நீங்கள் டெல்லியிலிருந்து போய் செய்ய வேண்டிய சேலைகளை செய்யுங்கள், நான் இங்கிருந்து சென்னையிலிருந்து நான் செய்ய வேண்டிய வேலைகளை கண்டிப்பாக செய்கிறேன் என்று எடப்பாடி அவர்கள் உறுதியளித்ததான் அரசியல் கண்டிப்பாக வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமாகத்தான் எடப்பாடியின் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என்பதை மக்களிடம் பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.